வெல்கம் டு ஜேசி புக் பைட். எனக்கு புக் பைட்டில் ஹாப்பினஸ் அட்வான்டேஜ் அந்த புக்கோட சம்மரி அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அது மூலயமா சக்ஸஸ் கிடைச்சா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பிளேஸில் நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் ஆத்தரும் சரி சில சைக்காலஜிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை ரிவர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் நல்லா பாசிட்டிவாகவும் க்ரியேட்டிவாகவும் திங்க் பண்ணணும். அது மூலிமா நீங்கள் சக்ஸஸ் அடையலாம். சக்ஸஸ் அடைஞ்சாதான் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத விட நீங்கள் ஹாப்பியாக இருந்தாவே சக்ஸஸ்க்கான பாத் வந்து ஓப்பன் ஆகும் த்ரூ இந்த மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங்கும் பாசிட்டிவ் மைண்ட் செட் மூலயமா அப்படிங்கிறது தான் ஆத்தரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதே மாதிரி நம்ம 2 புக் முன்னாடியே போட்டிருக்கோம். ஒன்று வந்து த ஹாப்பினஸ் ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து த ஹாப்பியர் அப்படின்ற புக். இந்த 2 புக்கும் இந்த ஹாப்பினஸ் அட்வான்டேஜ் மூணோட கோர் பாயிண்ட்டுமே இதுதான். ஹாப்பினஸ் லீட்ஸ் டு சக்ஸஸ், சக்ஸஸ் அலோன் டஸ் நாட் கிவ் யூ த ஹாப்பினஸ் அப்படின்றது தான் கோர் பாயிண்ட் ஆஃப் இந்த 3 புக். ஸோ இந்த ஆத்தர் எந்த வகையில் மற்ற 2 புக்லேருந்து வேறுபடுறார் அப்படின்னா கோர் பாயிண்ட் என்னமோ சேம் தான். பட் இவர் டிஃபைன் பண்ணிக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இருக்கு இல்லையா, எப்படி வந்து ஒர்க் பிளேஸில் ஹாப்பியாக இருக்கிறது மூலிமா சக்ஸஸ் அடையலாம் அப்படின்ற அந்த ஐடியாலஜியும் அவரோட ஸ்டெப்ஸும் வேறு மாதிரி இருக்கும். பட் மற்றபடி கோர் ஐடியா இந்த 3 புக்குமே சேமான ஐடியா தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹாப்பினஸ் அட்வான்டேஜில் ஹாப்பி மூட் பூஸ்ட் டு ஹை பெர்ஃபார்மன்ஸ். நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுனால நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு ஆத்தர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ரொம்ப ப்ராடாக விசாலமாக திங்க் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம கோவமாக இருக்கிறோம் இல்லை பொறாமையாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மைண்ட் செட் போல ஒரே ஒரு விஷயம், அந்த கோவத்து மேலேயோ அந்த பொறாமை யார் மேலே வச்சுட்டு இருக்கோமோ அவங்கள பற்றி மட்டுமே திங்க் பண்ணும். பட் நம்ம ஃப்ரீயாக ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் நல்லா ப்ராடாக ஒர்க் பண்ணுறதுனால அந்த ப்ராட் மைண்ட் செட் நமக்கான க்ரியேட்டிவிட்டியும் பர்ஃபார்மன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கு சில ஸ்டடீஸுமே ஆத்தர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டடியில் டாக்டருக்கு வந்து பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாக்லேட் கொடுக்குறாங்க. சாக்லேட் அப்படின்றது அவங்களுக்கான டோப்பமைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். டோப்பமைன்றது நம்ம ஆல்ரெடி ப்ளஷர் கெமிக்கல்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த ப்ளஷரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால இவங்களுடைய அக்யூரஸியும் டயக்னாஸ் பண்ணுற ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமாகிடுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டடி சொல்கிறது. இன்னொரு ஸ்டடியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 255 ஸ்டடி பண்ணியிருக்காங்க ரெகார்டிங் ஹாப்பியாக இருக்கிறோம்னால எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி வந்திருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ஹாப்பியாக இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய சேல்ஸ் ரேட் வந்து 37% அதிகமாகிருக்கு. க்ரியேட்டிவிட்டி 3 மடங்கு வந்து அதிகமாகிடுது. ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 31% ஹாப்பி பீப்புளால் அந்த கம்பெனிஸில் கிட்டத்தட்ட 255 ஸ்டடீஸ் வந்து இதை சொல்லிடுறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒர்க் பிளேஸில் கஷ்டப்பட்டு சக்ஸஸ் ஆகி சந்தோஷமாக இருக்கிறத விட சந்தோஷமாக இருந்தோன்னாவே நமக்கான சக்ஸஸ் வந்து கேரண்டி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஆத்தர் மீன் பண்ணுறார். செகண்ட் பாயிண்ட்டு ஃபல்க்ரம் அண்டு லிவர். நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே இருக்கிற அந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, அதான் ஃபல்க்ரம். மேலே வந்து அது லிவர். இதை நம்ம யூஸ் பண்ண வந்து நெம்புகோல் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த கீழே இருக்கிற அந்த ஃபல்க்ரம் இருக்கு இல்லையா, அது முக்கோண ஷேப்பு. இதோட பொசிஷன் இந்த லிவரோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். லோடுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபல்க்ரத்தோட பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக அந்த நெம்புகோலோட வேலை வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். விச் மீன்ஸ் தட் எஃபோர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவும் மாற்றிட்டு முடியும். ஆத்தர் இந்த அனலாகி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த முக்கோண ஷேப் ஃபல்க்ரம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட். மேலே இருக்கிற அந்த லிவர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எஃபோர்ட். அப்போது இந்த மைண்ட் செட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த நெம்புகளோட வேலை ஈஸியாகவும் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும்னு சொல்லி ஆத்தர் அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போது மைண்ட் செட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுவும் பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிரச்சனையாக பார்க்காம ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்காம கற்றுக்கிறதுக்கான சேலஞ்சாகவும் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பார்க்குறதுங்கிறது நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து நல்லா பாசிட்டிவாக டியூன் பண்ணி வைக்கும். இது கஷ்டமாக இருந்தாலும் பட் இது உண்மையும் கூட. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டடீஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் குரூப் எடுத்து அவங்க இந்த மாதிரி ஒர்க்கு கொஞ்சம் ஹார்டாக சேலஞ்சாக கொடுத்து பர்டிகுலராக ஒரு குரூப்பை நீங்கள் வந்து ஒரு சேலஞ்சாகவும் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும், ஒரு குரூப்பை வந்து இதை நார்மலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கன்ற மாதிரியும் விட்டுறாங்க. விச் மீன்ஸ் யாரெல்லாம் அந்த ப்ராப்ளத்தை ஒரு சேலஞ்சாகவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்னாகவும் பார்த்தாங்களோ அவங்களுக்கான மைண்ட் செட்டும் ஸ்ட்ரெஸ் லெவலும் 50% குறைஞ்சிருக்கு. யாரெல்லாம் ஒரு ஒர்க்கை ப்ராப்ளமாகவே பார்க்குறோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 20% இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகிருக்குது. அப்போது இந்த ஃபல்கரத்தோட பொசிஷன், மைண்ட் செட்டோட பொசிஷன் நம்மளுடைய எஃபர்ட்டையும் பர்ஃபார்மன்ஸையும் மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு மேத்தமெட்டிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபல்கத்தோட பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த பொசிஷனை நம்ம 1% மூவ் பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் லிவரோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபல்க்ரம் மைண்ட் செட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக டியூன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒர்க் பிளேஸில் நமக்கான சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட ஒரு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் டெட்ரிஸ் எஃபெக்ட்.
டெட்ரிஸ் அப்படின்றது நீங்கள் இந்த டயக்ராமில் பார்க்குற மாதிரி சின்ன வயசுல நம்ம வீடியோ கேம்ஸ் விளையாண்டுருப்போம். இந்த பாக்ஸாக பிளாக்காக கீழே வரும். அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி விளையாடணும். ஸோ பிரெயினோட ஒரு இம்பார்ட்டண்ட் இல்லை கில்லாடியான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பிரெயின் இந்த ஷேப் ஐடென்டிஃபிகேஷன், பேட்டர்ன் ரெகக்னைசேஷனில் கொஞ்சம் கில்லாடியான வேலை செய்யணும் ஆரம்ப காலத்துலேருந்தே. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக ஸ்கேன் பண்ணுறது மூலிமா நமக்கான பேட்டர்ன் ஈஸியாக கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீடியோ கேமில் பார்த்த மாதிரி பேட்டர்னை ஈஸியாக நம்ம மைண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணும், அனலைஸ் பண்ணிக்குது அப்படின்னா, நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தில் நெகட்டிவ் மட்டுமே ஸ்கேன் பண்ணுறோம், நெகட்டிவாகவே பார்க்குறோம், இல்லை ப்ராப்ளமாட்டிக்காகவே அந்த சுச்சுவேஷனை பார்த்து 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 பழகணும்னா, நம்ம பிரெயின் ஈஸியாக ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவிட்டி இதை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணி ஈஸியாக எடுக்கும். ஏன்னா பேட்டர்ன் ரெகக்னைஸுங்கிறது மூளைக்கு ஒரு ஈஸியான வேலை. பட் இதுவே பாசிட்டிவான விஷயமா ஸ்கேன் பண்ணுறோம், ஒரு சேலஞ்சிங்காகவும் ஒரு லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சோம் அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம கேட்கலாம், இத்தனை நாளாக நான் என் பிரெயினை நெகட்டிவாகவே ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தேனே, இனிமேல் மாற்ற முடியாதா அப்படின்னா மாற்ற முடியும். அதுக்கு தான் வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம நிறையா இதில் பேசியிருப்போம். என்னென்னா, நம்ம பிரெயினோட ஷேப் வந்து ஒரு விஷயம் தொடர்ந்து கொடுக்கும்போது அதுக்கான ஷேப் மூளையிலேயே சேஞ்ச் ஆகும். அதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இப்போ நல்லா நம்ம நெகட்டிவாக ஸ்கேன் பண்ணியிருந்தாலும் இனிமேல் அதை பாசிட்டிவாக ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தோம்னா, இனி வரப்போகிற விஷயங்களில் நம்மளுடைய பிரெயின் பாசிட்டிவிட்டி மட்டுமே ஸ்கேன் பண்ணிக்கும் அப்படின்றது தான் ஆத்தரோட பாயிண்ட். இதுக்கு ஒரு ஸ்டடி, என்ன ஸ்டடி அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் நர்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டெய்லி அன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை நீங்கள் நைட்டு ஒரு நோட்டில் போட்டோ டைரி போட்டோ எழுதுங்க. எழுதி அதை ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு 3 நல்ல விஷயம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு நீங்கள் கிராட்டிடியூட் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. விச் மீன்ஸ் அவங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவான விஷயங்களை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி டெய்லியும் 3 நல்ல விஷயங்கள் கிராட்டிடியூட் வந்து நம்ம எழுதி வைக்கிறது மூலிமா பூஸ்ட் ஆகிருக்குது. விச் மீன்ஸ் ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷனும் ஸ்ட்ரெஸ் லெவலும் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்குது. ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து அதிகமாகிருக்குதுன்னு சொல்லி இந்த டெட்ரிஸ் எஃபெக்டில் ஆத்தர் 3rd பாயிண்டாக ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. 4th வந்து ஃபாலிங் அப். ஃபாலிங் அப் அப்படின்றது நீங்கள் கீழே விழுந்ததுக்கப்புறம், ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ யூஸ்வலாக நம்ம ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் 3 டைப்பாக அதை பிரிக்கலாம். ஒன்று, ஃபெயில் ஆன இடத்துலையே விட்டு அப்படியே உட்காந்துறது, கை விட்டுறது, கிவ் அப் பண்ணிடுறது. செகண்டு, விழுந்த இடத்துல நம்ம எந்திரிச்சு நிற்கிறது. 3வது, விழுந்த இடத்துலேருந்து வேகமாக அதுக்கு முன்னாடி இருந்த பெர்ஃபார்மன்ஸை விட அதிகமாக எடுத்து கொடுக்கறது. இந்த 3 டைப்பாக வந்து நம்ம ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண முடியும். அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஸ்டீவ் ஜாப்ஸை வந்து ஆப்பிள்லேருந்து வெளியே துரத்துனதுக்கப்புறம் அவர் போய் பிக்சரை வாங்கி அதில் வந்து அனிமேஷன் மூவிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ப்ரொடியூஸ் பண்ண ஆனதுக்கப்புறம் அதுலேயே ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்தார். விச் மீன்ஸ் ஒருத்தன் கம்பெனி விட்டு வெளியே போனாலுமே அவனுடைய அடுத்த அடி வந்து அதை விட பயங்கரமாக இருக்குதுங்கிறதுனால தான் இது ஆத்தர் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்போ, ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி எந்திரிக்கிறோங்கிறது அடுத்த லெவல் ஆஃப் ஒர்க் பிளேஸில் நமக்கான சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா ஃபெயிலியருங்கிறது அன்அவாய்டபிள். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காலமும் நேரமும் மாறும்போது, நமக்கான சூழ்நிலைகள் மாறும்போது ஃபெயிலியர்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். இதில் ஆத்தர் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்களா, அதுக்காக வருத்தப்படணுமா, ஒரு செப்பரேட்டாக ஒரு 24 ஹவர்ஸ் ஒதுக்கும் உட்காந்து அழுது தீர்த்துருங்க. அந்த தோல்வியை பற்றி வருத்தப்படணும்னா வருத்தப்பட்டுருங்க. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை பற்றி நினைக்காம அதை என்ன கற்றுக்கணும், எப்படி ஜம்ப் ஆகி அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா நமக்கான ஹாப்பினஸ் இருக்கும். ஹாப்பினஸ் மூலிமா நமக்கான சக்ஸஸ் வந்து கேரண்டியாக கிடைக்கும் தான் ஆத்தரோட பாயிண்ட். மேலும் ஃபெயிலியராக பார்க்காம அதை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணணும். விச் மீன்ஸ் ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, எதனால ஃபெயிலியர் ஆச்சுங்கிற மிஸ்டேக்கை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கே நம்ம செலிப்ரேட் பண்ணணும். செலிப்ரேட் யுவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறார். நான் ரீசெண்டாக ஒரு டிசைன் திங்கிங் ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் ஒருத்தர் எனக்கு ஜக்லிக் பால் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க வந்திருந்தார். ஜடீன் பால் நான் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஹேண்டில் பண்ணும்போது ஜடீன் பால் கீழே விழுந்துருச்சு. அப்போது எல்லோரும் வந்து கை தட்டலையாகும். பட் சரியாக கேட்ச் பிடிச்சப்போ கை தட்டினாங்க. சரியாக கேட்ச் பிடிக்காதப்போ யாருமே கிளாப் பண்ணல. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த கீழே விழுந்துச்சு பால், இதுதான் வந்து ஃபெயிலியரோட சவுண்டு. இந்த சவுண்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக கிளாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். விச் மீன்ஸ் செலிப்ரேட் யுவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னார். இப்போது நான் ஜக்லிக் பால் கற்றுக்கேன். 3 பால்ஸ் என்னால் கண்டினியூஸாக நிறைய அட்டம்ப்டில் குடிக்க முடியும். அப்போது என்ன மேட்டர்னா, நம்ம எதனால் ஃபெயிலியர் ஆனோங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சோன்னா அதையே செலிப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். 5வது பாயிண்ட்டு ஜோரோ சர்டன். ஜோரோ அப்படின்றது ஒரு கார்ட்டூன் கேரக்டர். அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்டில் நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள நின்னுகிட்டு நீங்க ஃபைட் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் வந்து ஜோரோ சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றார். அப்போ ஒரு பெரிய விஷயம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க சின்னதா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி அதுல சக்சஸ் ஆனா, அது உங்களுக்கான கான்ஃபிடன்ட் லெவலையும், பாசிட்டிவ் மூடையும் இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும்னு சொல்லி ஆத்தர் சொல்றார். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நீங்க ஒரு பெரிய ஸ்டேஜ் ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எடுத்ததுமே ஒரு 2000 பேர், 3000 பேர் கிரவுட்ல மைக்க பிடிச்சு ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க முடியுமான்னா, கஷ்டம். அப்படி ஃபர்ஸ்ட்டு அங்க போய் குடுத்தோம்னா, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, நம்மளால வந்து ஒரு ஏமாற்றம் தான் கிடைக்கும். பட் அதுக்கு பதிலா நம்ம ஸ்பீக்கர் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட்டு சின்னதா ஒரு சர்க்கிள், விச் மீன்ஸ் ஒரு 10 பேத்துக்கு முன்னாடியோ, ஒரு கிளாஸ் ரூம்லயோ பேச ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் சின்ன கிரவுட், அதுக்கப்புறம் பெரிய கிரவுட்ன்னு நம்மள ஸ்மாலா சக்சஸ் ஆயிட்டே போனோம்னா, சின்ன சக்சஸ் நமக்கான கான்ஃபிடன்ட் லெவல்ல பூஸ்ட் பண்ணி குடுக்கும். அப்படிங்கிறது தான் ஆத்தரோட முக்கியமான பாயிண்ட். அப்போ ஸ்டார்ட் வித் ஸ்மால். ஃபைனலா நம்ம நினைக்கக்கூடிய அந்த பெரிய சர்க்கிள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த இடத்துல அட்ரஸ் பண்றார். 6த் பாயிண்டா 20 செகண்ட்ஸ் ரூல் அப்படின்னு ஒண்ணு சொல்றார். என்ன 20 செகண்ட் ரூல் அப்படின்னா, இந்த 20 செகண்ட் ரூல் தான் நமக்கான ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் தான் நம்மள ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடியது, இல்ல உராய்ஞ்சு நம்மள தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே 20 செகண்ட் தான் நம்மள ஹேபிட்ட உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமாவும் ஆத்தர் சொல்றார். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, அ ஒரு ஸ்டடிக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கிட்டார் வாசிக்க பழக்கி விடுறாங்க 2 குரூப்ல. ஒரு குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டார் வந்து அவங்க கண்ல படுற மாரி அந்த ரூமுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இன்னொரு குரூப்புக்கு வந்து அந்த கிட்டார் வந்து ரூம்ல கவர் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. இவங்க போய் தான் எடுத்து வாசிக்கணும். விச் மீன்ஸ் அப்ராக்ஸிமேட்டா ஒரு 20 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல போயிட்டு வரதுக்கு. அப்படிங்கும்போது யாரெல்லாம் கண்ணு முன்னாடி கிட்டார் ரெடியா அவைலபிளா இருந்துச்சோ, அவங்க அத ஃப்ரீக்வென்ட்டா வாசிச்சதும், பட் இவங்க போய் எடுத்து போட்டுட்டு வரணும் இல்லையா, கொண்டு வரணும் இல்லையா அந்த கிட்டார, அவங்களோட யூசேஜும் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ ஒரு ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா, ஜிம்முக்கு எந்திரிச்சு ஷர்ட்டோ இல்ல ட்ரெஸ்ஸ மாத்துறதுங்கிறதுக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டா 20 செகண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 செகண்ட் தான் நம்மள வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அதான் சொல்றார். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த 20 செகண்ட்ஸ கட் ஷார்ட் பண்ணுங்க. விச் மீன்ஸ் நாளைக்கு காலையில எந்திரிச்சதும் நீங்க ஜாகிங் போணும்னா, தூங்கும்போது ஜாகிங் ட்ரெஸ்லயே தூங்கிருங்க. ஏன்னா, நீங்க காலைல எந்திரிக்கும்போதே ஜாகிங் ட்ரெஸ்ஸோட எந்திரிப்பீங்க. இந்த 20 செகண்ட்ஸ் வந்து உங்கள தடுக்காது அப்படின்னு சொல்றார். இன்னொரு உதாரணம், இத பாசிட்டிவா பார்த்துடலாம். இப்ப எப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த பிரேக் பண்ணணும் அப்படின்னா, 20 செகண்ட்ஸ் கேப்ல வைங்க. இப்ப செல்ஃபோன் என் பக்கத்திலேயே இருந்தா அடிக்கடி எடுத்து பார்த்துட்டே இருப்போம். இதே பக்கத்து ரூம்ல இருந்துச்சுன்னா, ஒரு 20 செகண்ட்ஸ் ஆகும் நம்ம போயி எடுத்துட்டு வரதுக்கு. அந்த 20 செகண்ட்ஸ் நம்மள இங்கேயே ஹோல்ட் பண்ணி வைக்கும். யார் போய் எடுத்துட்டு வந்து ஃபோன பார்க்கறது, இல்ல யார் போய் ட்ரெஸ்ஸ மாத்தி ஜாகிங் போறதுங்கிற அந்த 20 செகண்ட்ஸ் ஃப்ரிக்ஷனே நம்மள வந்து ஹேபிட்ட பிரேக்கும் பண்ண முடியாம, புதுசான ஹேபிட்ட உருவாக்கவும் முடியாம பண்ணும். அப்ப இந்த 20 செகண்ட்ஸ கரெக்ட்டா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கான ஹேபிட் வந்து ஈஸியா உருவாக்கிடலாம் அப்படின்றாரு. அப்ப என்விரான்மென்ட்டும் இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஸ்டடியில ஒரு கஃபேட்டேரியால சோடா மட்டும் நெறைய விக்குது. வாட்டர் பாட்டில் விக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வாட்டர் பாட்டில ஈஸியா அக்சஸ் ஆகுற மாரி டேபிளுக்கு பக்கத்துல அங்கங்க ஒரு 4 பார்ட்டா பிரிச்சு வைக்கிறதுக்கப்புறம், அந்த வாட்டர் பாட்டிலோட சேல் வந்து 40% இன்கிரீஸ் காரணம் இதே 20 செகண்ட் ரூல் தான். இங்கேருந்து எந்திரிச்சு போயி அந்த சோடா இருக்கிற இடத்துல இருந்து பாட்டில் வாங்குறதுக்கு பதிலா, இவங்க சோடாவே வாங்கிட்டு வந்துர்றாங்க. அப்ப பக்கத்திலேயே அக்சஸிபிளா வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதோட ரேட் வந்து இன்கிரீஸ் ஆகுது. விச் மீன்ஸ் 20 செகண்ட் அந்த ஃப்ரிக்ஷன இவங்க வந்து கட் பண்ணிடுறாங்க. அதனால சேல்ஸ் ரேட் வந்து இன்கிரீஸ் ஆகுது. இத நம்ம லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா, இன்னும் பெஸ்ட்டா இருக்குங்கிறது தான் ஆத்தரோட 6த் பாயிண்ட். 7த் பாயிண்ட் என்னன்னா, சோசியல் இன்வெஸ்ட்மென்ட். நான் இத பத்தி ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன். குட் லைஃப் அப்படின்ற வீடியோ. அத தான் ஆத்தர் கீம் ரெஃபர் பண்றாரு. என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம ஹேப்பியா, ஹெல்தியா இருக்கிறதுக்கு பணம், பேரு, புகழ் இது எல்லாத்தையும் தாண்டுன ஒரு விஷயம் என்னன்னா, குட் ரிலேஷன்ஷிப். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம். ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கொலீக்ஸ் கிட்ட நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றோம், எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்மளுடைய ஹேப்பினஸும், ஹெல்த்தியும் இருக்குன்னு சொல்லி அந்த புக்ல ஃபுல் டீட்டெயிலா போட்டிருக்கேன். இங்க ஷார்ட்டா சொல்லப்போறோம். ஸோ ஹேப்பியா, ஹெல்த்தியா இருக்கிறோம் அப்படின்னா, சக்சஸ் கேரண்டின்னு நம்ம இந்த புக்கோட ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம ஒர்க் பிளேஸ்ல எப்படி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோங்கிறத பொறுத்து, நம்மளுடைய சக்சஸ் வந்து கேரண்டியா இருக்குங்கிறது ஆத்தரோட நோட். மேலும் ஒர்க் பிளேஸ்ல நல்ல பாண்டிங்கா, ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறாங்க இல்லையா? இவங்களோட ரிட்டென்ஷன் ரேஷியோ, அதாவது வேற வேற இடத்துக்கு அடிக்கடி ஷிஃப்ட் ஆகி போகாம, எனக்கு எல்லாமே இங்க கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு சொல்லி, அவங்களுடைய ரிட்டென்ஷன் ரேஷியோ வந்து அதிகமாவும் இருக்கும். மேலும் எந்த டீமெல்லாம் நல்லா க்ளோஸ்டா, அட்டாச்டா டீமா இருக்காங்களோ, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் 20% மத்த டீம் கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்குதுங்கிறது தான் ஆத்தரோட முக்கியமான பாயிண்ட். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புமே நமக்கான ஹேப்பினஸ் குடுக்கும். அந்த ஹேப்பினஸ் நமக்கான கிரியேட்டிவிட்டியும், சக்சஸையும் தேடிக் குடுக்கும் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட இந்த 7 பாயிண்ட். ஸோ ஜென்ரலா கோர் பாயிண்ட் என்னன்னா, ஹேப்பியா இருங்க. உங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ், மைண்டு, கிரியேட்டிவிட்டி எல்லாமே அதிகமா இம்ப்ரூவ் ஆகும். அது மூலியமா சக்சஸ் ஆகும். நான் சக்சஸ் ஆனா தான் எனக்கு ஹேப்பியா இருப்பேங்கிற மைண்ட் செட்ட தூக்கி போட்டுட்டு, இத ஃபாலோ பண்ணோம்னா, ஹேப்பியாவும் பிளஸ் சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஹேப்பினஸ் அட்வான்டேஜோட ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்.